بسم الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் தராவி தொழுகையும் நோன்பையும் முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான செய்திகளில் இன்றைக்கு ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சில செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், எந்த நபிக்கு பிறகு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 3 ஹலீஃபாக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த 3 ஹலீஃபாக்களையும் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கியிருந்தான். முதலாவது ஹலீஃபா யூஸா பின் நூன் அவர்கள் ஹலீஃபாவாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக ஆக்கிவிட்டான். அதன் பிறகு இன்னொரு நபி, அவர்களுடைய பெயர் தஃப்சீர்களில் பதிவு செய்யப்படவில்லை. இன்னொரு கடைசியாக 3வது ஹலீஃபா அவர்கள்தான் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. இப்னு அஜூஸ், மூதாட்டியின் மகன் என்று அவர்களை அழைக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தாயார், ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ரொம்ப வயதானவர், மூதாட்டி. அதனால் அவர்களை இப்னு அஜூஸ் என்று அழைக்கப்படும். ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரில் கிட்டத்தட்ட 70,000 பேர் அந்த ஊரில் பிளேக் நோய் உண்டாச்சு. அந்த நோயின் காரணமாக அதிகமான மக்கள் இறந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த நோய் நமக்கும் வந்துடுமோ அப்படின்னு பயந்து அந்த ஊரை விட்டு எல்லோரும் என்ன செஞ்சாங்க, 70,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இந்த செயல் பிடிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஊரில் கொள்ளை நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு யாரும் போகக்கூடாது. கொரோனா மாதிரி ஒரு நோய் ஒரு ஊரில் ஏற்படுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஊரில் ஒரு நோய் ஏற்படுது, கொள்ளை நோய். அந்த நோயின் மூலமாக அதிகமான பேர் மௌத்தாகிறாங்கன்னா அந்த ஊரில் இருந்து மௌத்தை பயந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, வேற ஒரு ஊருக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஊருக்கு வேற ஊரில் இருந்து இந்த ஊருக்கும் வரக்கூடாது. எந்த ஊரில் நோய் பரவி கொண்டு இருக்கிறதோ அந்த ஊருக்கும் வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பொதுவான ஒரு விதியை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தாங்க. கொரோனா காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைச்சி வச்சுருவாங்க. இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, அனுமதி வாங்கி தான் வரணும், பாஸ் வாங்கி தான் வரணும், நிறைய விதிமுறைகள். இந்த விதிமுறைலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கலை. ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம் மௌத்தை பயந்து ஊரை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போனதினால் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அத்துணை பேரையும் மூத்து என்று மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் சொன்னால் அத்தனை பேரும் மௌத்தாயிட்டாங்க. 70,000 பேரும் மௌத்தாயிட்டாங்க. அடக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருக்கிறாங்க, யாரும் இல்லை. ஒரு நாள் ஆகுது, 2 நாட்கள் ஆகுது, 3 நாட்கள் ஆகுது.
மக்கள் இறந்து மையத்தினுடைய வாடை துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 8 நாட்களாக யாரும் அடக்கம் செய்யப்படலை. ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், இவர்கள் உன்னை வணங்கியவர்கள், இவர்கள் உன்னை புகழ்ந்தவர்கள், உன் ஏகத்துவத்தை பரப்பியவர்கள், இவர்களை நீ மீண்டும் ஹயாத்தாக்கு என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா ஒரு மலக்கு அனுப்பிச்சு அல்லாஹு தஆலா சொன்னான், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், எல்லா எலும்புகளும் ஒன்று சேருங்கள் என்று அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு அந்த மலக்கு சொன்னாங்க. ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் அல்லாஹு தஆலா அந்த மலக்கின் மூலமாக உத்தரவு போட்டான், சதைகளும் தோள்களும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவு செய்ய சொல்கிறாங்க. ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவு செய்கிறாங்க. மூன்றாவதாக வஹி அறிவிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இறந்தவர்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லுங்க அப்படின்னவுடனே இறந்தவங்க எல்லாம் 70,000 பேரும் மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிரை கொடுத்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே சொன்னாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவர், வபிஹம்திக நீ புகழுக்குரியவன், லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற இந்த தஸ்பீகை 70,000 பேரும் சொன்னாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹை புகழக்கூடிய வழிமுறைகளில் இதுவும் ஒரு வழிமுறை. இப்படி புகழ்ந்தோடனே மீண்டும் 70,000 பேருக்கும் அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுத்தான். அந்த 70,000 பேரும் என்ன செஞ்சாங்க, மலைப்பகுதியில் இருந்து என்ன செஞ்சாங்க, மீண்டும் சொந்த ஊருக்கு வந்தாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எங்கே போனாலும் மௌத்து வந்துடும். நீங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மௌத்தை விட்டு தப்பியவர்கள் யாரும் கிடையாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்கள் வஃபாத்தாக இருக்கிறாங்க. ஏராளமான வலிமார்கள் வஃபாத்தாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வஃபாத்தாக இருக்காங்க. மௌத்தை கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. கடன் அதிகமாக இருக்குதா, அதுக்கு என்ன செய்யலாம், மௌத்து ஒரு முடிவு கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் மௌத்து தீர்வு கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி சொல்லியிருக்கிறாங்க. கடன் அதிகமாகி கடன் தொல்லையால் மௌத்தாயிரம் தூக்கு போட்டுக்கலாமா, அனுமதி இருக்கான்னு அனுமதி கிடையாது. கடன் நீங்குவதற்கு எத்தனையோ துஆக்கள், சின்ன சின்ன துஆக்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ நஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹரிர் ரிஜால். யார் இந்த துஆவை வளமையாக ஓதி வருகிறாரோ, மலையளவுக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த கடனை அடைத்து விடுவான். நோயின் காரணமாக மரணிக்கக்கூடாது, மௌத்தை அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. மௌத்தை நினைத்து கொண்டே வாழணும். சிறந்த அறிவாளி யாருன்னா, யார் மௌத்துக்காக வேண்டி அமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மௌத்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது, ஆஃபியத்தை தான் கேட்கணும். நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க, ரொம்ப கூனி குறுகி போய் ரொம்ப உடம்புலாம் நல்லா இருந்தவங்க பலகீனமாக ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு, நீங்கள் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அல்லாஹ்ட்ட தண்டனையை கேட்டேன்னாங்க. அல்லாஹ்ட்ட என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, தண்டனை கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட மௌத்தை கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். இப்படி எதை கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. மௌத் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான்.
மௌத்தை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கிறான். அதே போல் இதிலிருந்து பெற வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு நபியினுடைய துஆவின் பரக்கத்தினால் மௌத்தானவர்களையும் கூட அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், மீண்டும் அல்லாஹ் ஹயாத்தாக்கியிருக்கிறான். இப்படி ஹயாத்தாக்க முடியும் என்பதை ஒரு நபியினுடைய துஆவினுடைய பவர், அதனுடைய பவரை உணரணும். நல்லோர்களினுடைய அவர்களுடைய மகத்துவத்தை உணரணும். இதில் மூணாவதாக பெற வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். அல்லாஹு தாலா மௌத்தாக்கக்கூடியவன், திருப்பி மௌத்திலிருந்து மீண்டும் ஹயாத்தை கொண்டு வரக்கூடியவன். மீண்டும் அல்லாஹ் தாலா எப்படி வஃபாத்தாக்குவதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ அதே மாதிரி மீண்டும் ஹயாத்தை கொண்டு வருவதற்கும் சக்தி உள்ளவன். இது அல்லாஹினுடைய தனித்தன்மையில் இதுவும் ஒன்று. அல்லாஹனுடைய தன்மை இது. 99 பேர் இருக்குது அல்லவா அல்லாஹனுடைய சிஃபாத்தினுடைய பெயர்கள். அது மாதிரி அல்லாஹு தாலா மௌத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தாக்கக்கூடியவன். இதெல்லாம் ஒன்றும் புரியணும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிற இது போன்ற ஆச்சரியமான சில செய்திகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பாடத்தை தருவானாக. மௌத்துக்காக வேண்டி நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.